அம்மா வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்துட்டுமா இல்லை இங்கேயே நிறுத்தவா? இங்கேயே நிறுத்து, வீட்டுக்கிட்ட எல்லாம் வேணாம், நான் அப்படியே இறங்கி போய்க்கிறேன். ஆமா ஆமா அது அப்படித்தான் ஆயி போச்சு. அடியே அங்க பாரு. அதானே பாத்துக்க. என்ன? இவர் எதை பற்றியும் யோசிக்காத சரியா? ஒரே ஒரு மாதம் தான் பொறுத்துக்கோ, நான் வீட்டில் பேசிடுறேன். அதுக்குள்ளே கல்யாண பேச்சு எல்லாம் முடிஞ்சு நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. பயப்படாத, நீயே பயந்து வீட்டில் காட்டி கொடுத்துறாத. என்ன அப்படி என்னடி பேசுறாங்க? நானும் உனக்கு காதை கேட்க மாட்டேங்குதுடி. குசு குசு குசுன்னு பேசுறாங்க. இப்போ உள்ளவங்க தான் அப்படித்தானடி பேசுறாங்க. அந்த காலத்துல நம்ம தான் இங்க பேசினா 8 ஊருக்கு கேட்கும். இங்க என்ன அப்படியா பேசுறாங்க? பக்கத்திலே நின்னானா கூட என்ன பேசுறாங்கன்னு கேட்காது. ஆனா அவங்க பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். முகத்தை சோகமாக வச்சுக்காத, வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் பெரும் பிரச்சனையாக போயிடும். இது நமக்குள்ளே இருக்கிறதாவே இருக்கட்டும். பயப்படாம போ, நான் இருக்கேன். அல்லாதடி, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல, பயமா இருக்கு. எப்படி வீட்டுல எல்லாரும் பார்க்க போறேன்னு தெரியல. இங்கே பாரு, நீ பாட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சத்திட்டு இருந்துக்கோ. அதுக்கப்புறம் மெதுவாக வந்துட்டு அப்படியே ஒன்றும் தெரியாம இருந்துக்க சரியா? போ. பாவம், நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ச்சே, என்றைக்கும் நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த அற்ப ஆசைக்கு என் மனசை விட்டதே கிடையாது. தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஒரு ஆம்பளை பையனை எனக்கே இப்படி இருக்கும்போது உமா ஒரு பொண்ணு, அவளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். கடவுளே, எப்படியும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் எங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடணும். காலத்துக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்துடக்கூடாது. நீ தான் அருள் புரியணும். இன்னைக்கு வீட்டில் போய் பேச போகிறேன். ஒரு மாதம் என்ன, ஒரே வாரத்தில் கல்யாணத்தை முடிச்சா கூட பரவாயில்ல தான். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் கூட பயம் இருக்க மாட்டேங்குது. தடவை இந்த தப்பு பண்ணிட்டு ஏதோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா, அன்னைக்கு இவளை என்னமோ கடத்திட்டு போனதுக்கு என்னமோ என் புள்ள தான் கூட்டி விட்டுட்டான்னு சொல்லி என்னென்ன பேச்சு பேசினாளுக. அந்த சாந்தா என் புள்ளைய போட்டு கட்டி வச்சு அந்த அடி அடிச்சிருக்கா. இன்னைக்கு இவ பிள்ளை இப்படி சுத்திக்கிட்டு திரியிறாளே. இப்ப என்ன என் புள்ள இருந்தாளா? அன்னைக்கு என் பிள்ளை எவ்வளோ கேவலப்படுத்தினாளுங்க தெரியுமா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே அடிச்சு துரத்துனேன் வீட்டுக்கு வந்த பிள்ளைய. என் பிள்ளை இனிமே வீட்டுக்கே நான் வரமாட்டேம்மா அப்படின்ட்டு போறா. நானும் சொல்லிவிட்டேன் பேச்சுக்கு, உங்க அப்பன் செத்தாலும் சரி, நானே செத்து போடமா கிடந்தாலும் சரி, நீ வீட்டு பக்கம் வந்துடாதடின்னு சொல்லிவிட்டேன். எனக்கு நீ பிள்ளையே இல்லை அப்படின்னு என் பிள்ளைய அம்பிட்டு வேதனைப்படுத்தி அனுப்பி வச்சடி. இன்னைக்கு இவளுக்கு குடும்பமா இருக்காளுங்க. என் வயிறு இப்பயும் பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளைக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு இவ ஊரை பொறுக்கிட்டு இருக்கா. இப்ப தெரியுதா நான் எதுக்கு இவளுகளெல்லாம் விரட்டி விரட்டுறது? இதுக்கு தான் இப்பயும் என் பையனையும் என் மருமவளையும் சொக்குப்படி போட்டு மயக்கி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட உருவத்துக்கு. நம்ம சொன்னா எங்க கேக்குறாங்க? இந்த குடும்பமே இப்படித்தான், புடிங்கி தின்ன குடும்பம். அந்த காலத்துல என் புருஷனுக்கு வர வேண்டிய நிலத்தையும் சரி, அவங்களுக்கு உண்டான நிலத்தையும் சரி, மொத்த நிலத்தையும் இவன் அப்பங்காரனையத்தான் விவசாயம் பார்த்தது. என் புருஷங்காரன் குடிக்காரன், அவன் ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டான். இவங்க எல்லாம் செஞ்சுவிட்டு அதுல வர விவசாயத்துல இருக்க எல்லாத்தையும் இவங்களே சுருட்டி வச்சுக்குவானுங்க. ஏதோ நான் வரும்போதும் போகும்போதும் ஏதோ பிச்சை போடுற மாதிரி இப்படின்னு தூக்கி போடுவானுங்க. அதை வாங்கிட்டு நான் போகணுமா? நீ ஏன் சொல்லு பாப்போம். என் புருஷன் அதை வேலை வெட்டி பார்க்கலனாலும் அதனோட பங்கு என்னோட பங்கு தானே. அதை கேட்டதுக்கு நான் குடும்பக்காரின்ட்டாங்க. இப்ப தெரியுதா இந்த குடும்பத்தோட வண்டவாளம் என்னன்னு? அதுதான்டி நான் கூட நினைச்சேன் இந்த குடும்பத்தை சாதாரண ஆளுன்னு. இப்பயும் நல்லவனா இருந்தா, அந்த பிள்ளையும் நல்லவளா இருந்தா வீட்டுல போய் இறங்க வேண்டிதானே. இங்கேயே இறங்கி விட்டு போறானா அப்ப இவ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அப்படியே அமுக்குனி மாதிரி இருப்பா. ஆனா கெட்ட பேர் வாங்குறது என் புள்ள. இருக்கட்டும், கடவுள் ஒருத்தன் இருக்கால, கண்டிப்பா கூலி கொடுக்காமைய போயிட போறான். என் பிள்ளைய பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்புனதுக்கு, என் பிள்ளைய பெத்த தகப்பன பாரு உடம்பு செல்லுன்னு பார்க்க வந்த பிள்ளைய அடிச்சு துவைச்சதுக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பான். கண்டிப்பா கூலி கொடுத்தே தீருவான். எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம்னா இவங்களுக்கெல்லாம் இலக்காரம். மொட்டைக்காரி இப்ப எதுக்கடி அழுதுகிட்டு கிடக்குறவ? அதெல்லாம் நீ கவலையே படாத. வென விதைச்சா வென வரும், தென விதைச்சா தென வரும். விடு, அவங்களுக்கு வராமையா போயிட போகுது. இன்னைக்கு தான் நீ உருப்படியா யோசிச்சிருக்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல என் பையனும் மருமகளும் அந்த குடும்பத்தோட வண்டவாளம் தண்டவாளத்தை ஏறினது புரிஞ்சோனையும் அப்படியே வந்துருவாங்க.
அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு 50 சவரன் அவள் கேட்குறாளாமா அப்படின்னு நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. 50 சவரன் போடுறதுக்கு வச்சிருக்காங்களா? அவங்க கட்டி கொடுக்கட்டும், எல்லாம் என்னமோ பண்ணி தொலையட்டும். என் பிள்ளையே எவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இனி அந்த பிள்ளை எக்கேட கெட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? அதுவும் சரிதான் விடு. ஆனால் 50 சவரன் கேட்டிருக்கா, இவளுக்கு போடுறதுக்கு என்னத்தை வச்சிருக்காளுன்னு தெரியல. அநேகமா என் புருஷங்காரன் அந்த காலத்தில் ஒரு வேலை வெட்டி பார்க்காம இருந்ததுக்கும் விவசாய நிலத்தில் வந்த பணத்தையும் வச்சு நல்லா சேஃப்டி ஆயிட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் இனிமே இறக்குவாங்க பாரு. என்ன கன்றாவியோ. இவளுக பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. நம்ம பிள்ளைங்களை தான் குறை சொல்லிக்கிட்டு வருவாளுக. இவளோட சேர்ந்தாதான் கெட்டு போயிட்டா, அவளோட சேர்ந்தாதான் கெட்டு போயிட்டான்னு. நானே இவங்க பின்னாடி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்கா இவ. எல்லாம் நமக்கு நம்ம பெற்றிருக்கோம் பாரு, அது அதுக்கும் மேல. இம்புட்டு நேரம் ஆகுது. அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வெறும் 5 நிமிஷம். ஆனா நான் வீட்டுக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. இன்ன வரைக்கும் வரல. இவன் வரட்டும் இன்னைக்கு. இவனை அடிச்சு உதச்சாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்குது. கல்யாணத்துக்கு சம்மதன்னு சொல்லிட்டேன். இனி எப்படி இருக்கணும்? பொறுப்பா வேலை வெட்டியை பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. எல்லாம் என்ன கன்றாவியோ. இந்த மனுஷங்கிட்ட கேட்டா இந்த மனுஷன் வாயே திறக்க மாட்டாரு. நம்ம ஏதாவது பேசணும்னா நான் வந்து வீட்டை விட்டு போறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்றான். இதை உன்னை கத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாரும் பிள்ளைங்க. பெத்தவங்களை நான் பயமுறுத்துறதுக்கு நான் வீட்டை விட்டு போயிடுவேன், ஏதாவது பேசினா இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு. நம்மளாம் என்ன பண்ணணும்னா விட்டுறணும். அப்படியா, சரிப்பா போ, போய் கஷ்டப்பட்டு நீயே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வா அப்படின்னு விட்டுறணும். நம்ம இறுக்கி பிடிச்சி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் நம்மளை இந்த நிலைக்கு நிக்க வைக்குதுங்க. அப்போ ஒரு ஜாலியா ஜிம்கானா தான் 3 நாளைக்கு. ஐயோ, ஏன் சின்ன பொண்ணு, என்னைக்கா இருந்தாலும் பெத்த வீட்டுக்கு பிள்ளைங்க வந்தால் சந்தோஷம்தான். இப்போ என்னையே எடுத்துக்க, என்னதான் என் புருஷன் என்னை தங்கமாக தங்க தட்டிலேயே வச்சு தாங்கினாலும் என் அம்மா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சுகம் வேற எதுலேயுமே வராது. எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதானே, பிறந்த வீடுன்றது வரம் தானே. தம்பி, வேற எதுவும் சாப்பிட்றீங்களாப்பா? காப்பி தண்ணி எதுவும் வைக்க சொல்லட்டுங்களா? ஜூஸ் எதுவும் போட்டுமா? ஐயோ அத்தை, எனக்கு ஒன்றும் வேணாங்க. வந்த உடனே விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கூட உட்கார விடல. இலைய போட்டு அப்படியே அடுக்கி வச்சுட்டு சாப்பிடுன்னு வயிற்றுல வச்சு திணிச்சு விட்டீங்க. அக்கா வேற இது அஞ்சாக்குன்னு மொத்தத்தையும் அள்ளி வச்சுட்டாங்க. உங்களுக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. நானும் சரி நல்லா இருக்குன்னு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என்னடா பண்றதுன்னு மொழி பதங்கி போய் உட்காந்துருக்கேன். இதுல வேற ஜூஸு காப்பி அது இதுன்னு எனக்கு ஒன்றும் வேணாம், போதும் விடுங்க. நான் வேலைக்கு போகும்போதே அதிகமாக சாப்பிட மாட்டேன், இவ்வளோதான் சாப்பிடுவேன். அதுக்கே நீங்கள் இவ்வளோத்தையும் வச்சு திணிச்சுக்கிட்டீங்க, உட்கார முடியாமல் உட்காந்துருக்கேன். எதுவுமே எனக்கு வேண்டாம், விடுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது. இருங்க, நான் ஏதாவது செய்ய சொல்றேன். போமா, ஜூஸ் எதுவும் போட்டுட்டு வா. போ, இந்த பழமெல்லாம் இருக்கு. இந்த போறேன். ஐயோ அக்கா, நீங்க எதையுமே வைக்காதீங்கக்கா. நான் குடிக்க மாட்டேன், வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வேணும்னா நீங்க வச்சு குடிங்க, எனக்கு வேண்டாம். என்ன தம்பி நீங்க இப்படி பண்றீங்க? ஐயோ நிஜமா எனக்கு பசி இல்லத்த. நிஜமா எனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தேவைன்னா நானே கேட்டுக்குவேன். அமுதாவுக்கே தெரியும், எனக்கு ஏதாவது தேவைன்னா கேட்டுக்குவேன். அப்படிலாம் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆமாம்மா, அவர் என்னைக்கும் அது வேணும் இது வேணும்ல கேட்க மாட்டாரு. ஏதாவது தேவைன்னா கேட்பாரு, அதை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். இடையில பூந்துக்கிட்டு ஓடுற இங்க பாரு. செல்வியே, சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? பெரிய பிள்ளை கொஞ்சமாவது உட்காந்து விளையாடுறது இல்லையா? அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு கீழே விழுந்து கையை காலிக்கிட்டு பசங்கிற போது வந்து உட்காருங்க முதல்ல 2 பேரும். ஏக்கா பாத்தியாக்கா, செல்வி கீழே உட்காந்து விளையாடணுமாமா. அவனை ஏதாவது வாயை திறக்குதா பத்தியா? கேரு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கம்முன்னு இரு. அக்கா, நம்ம மாமியார் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணுலையும் சுண்ணாம்பும் வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தோணலடி. பெரிய மனுஷி, என்றைக்குமே அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஓடாத ஒடியாராத கம்முனு இரு வையன்னு. விடுங்கத்த, அங்கேயும் வந்து விளையாட்டுக்கு பக்கத்து வீட்டில் பையன் இருக்கான். இல்லைன்னு வைங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். இங்கே செல்வி இருக்கிறதுனால அவன் பாட்டுக்கு விளையாடுறான். விடுங்க, பிள்ளைங்களாம் அவங்கள பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுறணும். அப்போதான் அதுங்க வந்துட்டு அதுங்களோட இதில் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா உட்காந்துருன்னா இப்போ எல்லாமே ஃபோனும் கையுமா தான் இருக்குதுங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுங்க விளையாடுறதையே மறந்துருச்சுங்க. அந்த காலத்தில் இருந்த மாதிரி எல்லாம் இப்போ எதுவுமே இல்லை.
அதனால விடுங்க, பிள்ளைங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்கட்டும். ஓடி ஒடியாந்து விளையாண்டாதான் பிள்ளைங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்குன்னு இல்ல தம்பி, கீழே இது விழுந்து மண்டை கிட்ட உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, அதுதாங்க. அதெல்லாம் விளையாடுவாங்க, அதெல்லாம் விளையாட்டுல சகஜம்தான். இந்த வயசுல விளையாடுவோம், அப்புறம் ஒரு வயசு வந்தோடனையும் படிப்பு படிப்புன்னு ஆகி போயிடும். இந்தா நம்ம வயசுல எல்லாம் பாருங்க, ஒரு நிமிஷம் எங்கேயும் போய் உட்கார முடியாது, வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான்லாம் லீவே போட மாட்டேன், இப்பதான் 3 நாள் லீவ் போட்டு இந்த வந்திருக்கேன். சரிங்க தம்பி, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம், அவரை விட்டுவிட்டு வந்துட்டீங்க, அதுதான் கொஞ்சம் சங்கட்டமே. 3 நாள் இங்க தங்குற மாதிரி வந்தது நல்லதுதான், இல்லைன்னா வந்துட்டு கிளம்புற மாதிரி தான் வந்திருப்பாரு. சரிங்க தம்பி. அப்புறம் இது அந்த பக்கத்து வீட்டு பையன் ஏதோ அழகு போட்டிக்கு போறான்னு சொல்லிட்டு இருந்துச்சு, என்னாச்சு? அவர் ஜெயிச்சிட்டாருமா. 1,00,000 ரூபா பணம், கோல்டு மெடலு, அவார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வழியும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோமோ முற்பகுதியில, பிற்பகுதி அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். ஆமாம், ஊரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உன் மாமியார் உபதேசம். ஆனால் பையன் காலத்துக்கும் கஷ்டப்படணும். ஏக்கா ஒத்த வாங்க போற காதல கீது விழுந்துற போது கம்முனு இரு. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, நம்ம அதை தானே பேசிட்டு இருக்கோம்னு காதல விழுந்துச்சுன்னு வையேன், தப்பா எடுத்துக்குவாங்க. எங்கம்மா வந்ததுலேருந்து உமாவை ஆளையே காணோம். அவ எங்கம்மா என்னைக்குமா வீடு தங்கி இருக்கா? அவ வாடகை சுத்திக்கிட்டு தெரியவா, எங்கிட்டாவது போயிட்டு வருவா. பாத்தியாக்கா, இவங்க பிள்ளைக்கு ஒரு நியாயம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளை மட்டும் ஊரே சுற்றலாம், நம்ம பிள்ளைங்க எங்கிட்டும் போகக்கூடாது. கல்யாண பேச்சுவார்த்தைனா எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம்பா, அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இனி நகை நட்டு போட்டு கல்யாணத்தை பேசி முடிக்க வேண்டியதான். எவ்வளோமா எதிர்பார்க்குறாங்க? 50 சவரன் எதிர்பார்க்குறாங்கம்மா. அதுவும் இல்லாமல் பாத்திரம் மண்டபம்லாம் வந்து பித்தளையில் வேணும்ட்டாங்க. 2,00,000 ரூபா ரொக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது போக நம்ம பிள்ளைக்கு பாத்திரம் மண்டபம்னு துணிமணின்னு எல்லாம் எடுக்கணும் வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அண்ணன் வந்தோடனே தான் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லணும். என்னம்மா இம்புட்டி கேட்டிருக்காங்களா? இம்புட்டியும் அண்ணன் எப்படிம்மா ஒத்தாளா செய்வார்? இந்த காலத்துல 10 ரூபா சம்பாரிச்சு அதுல 5 ரூபா மிச்சம் பண்றதே குதிரை கொம்பா இருக்கு. இந்த என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் டோல்கேட்டுக்கு டீசலு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு தேய்மானது அப்படி இப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வர்றது நிலவாசல்லே முடிஞ்சு கரைஞ்சு போயிடுது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இவ்வளோத்தையும் போடுவாரு? கொஞ்சமாவது பார்த்து பேசியிருக்கலாம்ல. அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு முடிவில் இருந்தாங்கன்னா யார் என்ன பண்ண முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் மாமியார் தேடுவா, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு. என்னத்த நான் பேசிட்டேன், வந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க பாருமா, இது என் வீட்டு விஷயம், சரியா? நீ மூக்கு நடைச்சுக்கிட்டு இருக்காத. வந்தியா, சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. அத்தை, என்னத்த வீட்டுக்கு வந்தவள இப்படி பேசுறீங்க? ஐயோ அத்தை, வந்தவங்கள எதுவும் பேசாதீங்க அத்தை. சரி நான் வரேன்க்கா. என்னம்மா பாவம்மா கூச்சிட்டு போறாங்க. இல்லடி, நம்ம ஒண்ணு பேசணும்னா வேணும்னே எதையாவது ஒண்ணு பேசி கலைச்சு விடுறா. நம்மள எதுவுமே பேச விட மாட்டேங்கிறா. நான் என்ன வேணும்னா வந்து அவளுக்கு 50 சவரன் போறேன்னு வேண்டிக்கிட்டு வந்தேனா? எனக்கு என்ன வேண்டுதலா? 4 பேர் முன்னாடி அங்க அசிங்கப்பட்டாச்சு, அந்த பையன் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அந்த இதை நினைச்சு அவளுக்கு 4 பின்ன எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதே மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்ன்றேன். இல்ல வேற மாப்பிள்ளைக்கு நான் கட்டி வைக்கிறேனாலும் 4 பின்ன அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லி பேச மாட்டாங்களா? நீ ஏற்கனவே அந்த கடங்காரனால அம்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இப்ப இவளும் போயிட்டு ஏதோ ஒரு வில்லங்கம் பிடிச்சவன் கையில மாட்டிக்கிட்டானா எம்பட்டு கஷ்டம் அது. அதனால தாண்டி நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். என் வேதனை யாருக்கும் புரியறது இல்ல. அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறா. உங்களுக்கு என்ன உங்க பையன் தானே அப்படி இப்படின்னு. எனக்கு என்ன என் பையன் மட்டும் என்ன கஷ்டப்படுறது எனக்கு என்ன தலையெழுத்தா? அவனும் பாவம் இல்லையா? நான் எல்லா பக்கமும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி நான் போட போறான், என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் அதை யோசிச்சுட்டு தானே இருக்கேன், இல்லாமையா இருக்கேன். அதுதான் நமக்குன்னு இருக்கிற நிலத்தை மொத்தமா வித்து போடுவோம், வர்றதை வச்சு நகைய போடுவோம், மற்றதுக்கு பார்த்து கொண்டு இருக்கேன். அவனை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லத்த, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நகை போட்டுடலாம் வச்சிடலாம், நாளை பின்ன ஏகப்பட்ட இது இருக்கு, அதையெல்லாம் மச்சான் செய்யணும்ல. ஐயோ, உங்களுக்கு தெரியாது தம்பி இந்த ஊருக்காரவளை பத்தி. ஒருத்தரோட சேர்த்து வச்சு பேசிட்டாங்கன்னா அவங்களோடய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. வேற ஒருத்தனை மாத்தி கல்யாணம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை நிம்மதியை வாழ விட மாட்டாங்க. அதுக்காக தானே நான் தலையால அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன்.
உங்க அண்ணி என்னமோ தெரியல என்கிட்ட இப்ப சரியா முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல தெரியுமா? அம்புட்டு வேதனையா இருக்குது எனக்கு. இவ வேற எப்ப வந்தாலும் எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு போயிடுறான். அவன் என்கிட்ட இப்ப மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்ல. ஏதாவது பேசுனா கூட காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறா தெரியுமா? நான் வெளியே யார்கிட்டயாவது சொல்றேன்னா என் மருமவளை விட்டு கொடுக்கறேன்னா, ஆனா என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்லி நொந்து போறது? ஐயோ அழாதீங்க அழாதீங்க, எதுக்கு அழறீங்க? இல்லைங்க தம்பி, இல்ல நான் என்னமோ ஆசைப்பட்டு என் பிள்ளைய பணக்கார வீட்டுக்கு கட்டி கொடுக்குறேன்னு நினைச்ச மாதிரி எல்லாரும் பேசுனா. மா அழாதம்மா, விடு. அன்னைக்கு வருத்தம் இருக்கும்ல, அண்ணன் இம்புட்டு பணத்தையும் எப்படி சேர்க்க போறாரு வைக்க போறாருன்னு. எம்மா நான் யாரையும் கஷ்டப்படுத்தலம்மா. அவன் நகை போடணும்னு இல்ல சரியா? நான் தான் அந்த நிலத்தை வித்துப்புட்டு வர்ற பணத்தை வச்சு என் புள்ள கல்யாணத்தை முடிச்சு போடுறேன். யாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். அவனையும் நான் கஷ்டப்படுத்தல. எதுக்கு நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? அவனுக்காவது பரவாயில்ல, அவன் மாமனார் செய்வா, அவங்க மச்சான் செய்வா. இந்த பிள்ளைக்கு யார் செய்வா சொல்லு பாப்போம். நானே இல்லைன்னா அவன் அனாதை தானே. இத்தனை வருஷம் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு இருந்ததுக்கு தான் இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த படுபாவி சண்டால பையன் மட்டும் பிள்ளைய கடத்தாம இருந்திருந்தானா இன்னைக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. அந்த பாவினால இன்னைக்கு நான் எங்க வந்து நிக்கிறேன் பாரு. நான் இப்ப கூட பாரு, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போயிட்டா பாத்தியா? இப்படித்தான். அம்மா அம்மா இங்க தானே உட்காந்துருக்கேன், சொல்லு. அம்மா அப்பா எங்கம்மா? ஏன்பா உங்க அப்பா கிட்ட தான் சொல்லணுமா? அம்மா அப்பா கிட்டே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? அம்மா கல்யாணம்னு பேச்சுவார்த்தை முடிவாகி போச்சு. எதுக்கு கல்யாண நாளை தள்ளி போட்டுக்கிட்டு ஒரு மாசத்துலயே கல்யாணத்தை முடிச்சிடலாமாம்மா? முடிச்சிடலாம்ப்பா, நல்லா முடிச்சிடலாம். அம்மா ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? வண்டியில அவளை வச்சுக்கிட்டு வரியே, ஊருக்கு அவளை பார்த்தா உங்க அப்பனை மதிப்பாங்களா? சொல்லு பாப்போம். தலைவரோட பையன்னு பேர் எடுத்து தருதலோட பேர் வாங்குறியா நீ இப்ப? நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்கு இப்படி கத்துறீங்க? எதுவுமே பண்ணாமே நடிக்காத சாமி. உனக்கு சாமின்னு பேர் வச்சுட்டு ஆசாமி வேலையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் என்னம்மா பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல. ஐயோ என்ன, ஒருவேளை தோட்டத்தில் நடந்த விஷயம் அம்மா தெரிஞ்சிருக்குமா? அம்மா அது அம்மா தப்பு பண்ணவனாலதான் வாய் திறந்து பேச முடியாது. நீ தப்பு பண்ணதானே? அம்மா அது தெரியாம நடந்துருச்சாப்பா? இங்க பாரு, தெரியாம பண்ணிட்டேன்னா அது ஒரு குழந்தை மட்டும்தான் அது தெரியாம பண்ணுச்சுன்னு சொல்லலாம். உனக்கு அறிவு இருக்குது, நீ படிச்சிருக்க, நீ படிக்காதவன் ஒண்ணும் கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு சரியா? சின்ன குழந்தை தெரியாதுன்னு சொன்னா கூட எவனும் நம்புவான். ஆனா உன்ன மாதிரி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கவன் தெரியாதுன்னு சொன்னா எவன்டா நம்புவான்? எவன் நம்புவான்? அம்மா சாரிம்மா, நான் என்ன சாரி? வெங்காய சாரி. உன் சாரியை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. இதுக்குதான் உன்னை படிக்கிறதுக்கு அனுப்புனேன் நானு. மன்னிச்சிருங்கம்மா. என்னடா மன்னிப்பு? என்ன மன்னிப்பு? நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியும் தானே? நம்ம ஊர்க்காரவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் தானே? அப்படி தெரிஞ்சும் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ ஊரை சுத்திட்டு இருக்கியே, பாக்குறவங்க என்னடா பேசுவாங்க? அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? கல்யாண பேச்சு முடிவாகி போச்சு. அது நாங்க என்ன பண்ணி வைக்க மாட்டோம்ட்டோ, அதுதான் உன் இஷ்டப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம்னு சொல்லியாச்சு. இன்னமும் எதுக்குடா இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அவசரம் ஊரை சுத்துறதுக்கு உங்களுக்கு? அவ சொல்லி விட்டாளா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, ஒரே மாசத்துல கல்யாணத்தை பண்ணணும்னு? சொல்லுடா வாயை திறந்து. வாயில முத்தா இருக்குது, வாயை திறந்து கொட்டுறதுக்கு. ஐயோ இதுதான் தெரிஞ்சுதான் நான் கூட பயந்து போயிட்டேன். இல்லம்மா நடந்து வந்துட்டு இருந்தாவுமா, அதான் கூட்டிட்டு வரலான்னு. இங்க இருந்து நடந்தானே போயிருப்பா. ஏன் அங்க இருந்து அவளுக்கு நடந்து வர தெரியாதா? என்னமோ இவர் இல்லனா அவர் என்னமோ நடந்தே போகாத மாதிரி, நீ இல்லாத போது அவ இந்த ஊரே சுத்துவா. எப்படி நடந்துதான் போய் சுத்துவா? இப்ப மட்டும் என்ன கால் நோவுதோ? அம்மா இல்லம்மா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாரு சாமி, எங்க மான மரியாதையை வாங்கணும்னு நீ நினைச்சேன்னு வையி, உள்ளே இல்லைன்னு நான் தலைமுழிக்கிருவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை இருக்கமா இருந்தா இரு, அப்படி இல்லையா நீ ஆட்டம் கட்டிட்டு தான் இருப்பீனா? உன் இஷ்டப்படி என்னமோ பண்ணிட்டு போ, எங்களை எதுல இழுக்காத சொல்லிட்டேன். நாங்களும் பிள்ளைய இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அனாதை மடத்துக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துடுறோம். அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க? வண்டியில தானே கூட்டிட்டு வந்தேன்.
வண்டியில கூட்டிட்டு வந்தது சாதாரண விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆ? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ சுத்திக்கிட்டு இருந்தனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆ? ஏதாவது தப்பு தண்டை ஆகி போச்சுன்னா ஊசி இடம் கொடுக்காமயே நூலு நுழைஞ்சிருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசி போடுவாங்கடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. நீங்களாம் படிச்சு கிழிச்சிருக்கீங்க. எந்த எந்த இடத்துல எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அறிவு வேண்டாம். சிட்டியில யார் எங்கிட்டு போனாலும் தெரிஞ்சுக்காதுடா. ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணு எங்க போகுது எங்க வருதுன்னு அப்படி பார்த்து பார்த்து பேசுவாங்க. ஒரு பொண்ணு திமிரா பேசிட்டாலும் அந்த பொண்ணு எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா? தலை குனிஞ்சது நடந்த பொண்ண ஒரு மாதிரியும் நிமிர்ந்து நடக்கிற பொண்ண ஒரு மாதிரியும் எடை போடுறாங்க. அப்படி இருக்க இடத்துல உங்க அப்பா தலைவர் உன் இஷ்டப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. மறுபடியும் நீ பேச்ச கேட்காம சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லம்மா. இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் அவளை கூட்டிக்கிட்டு நீ அங்க சுத்துறது இங்க சுத்துறது நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சன வையே, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு எல்லாம் இலக்கரமா தெரியுதா? தங்கம் பாட்டுக்கு வாழ் வாழ்னு கத்துவா, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணனா கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுக்கு மருமக வரணும்னா எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் பல முடிவு எடுத்து வச்சிருக்கேன். ஆனா உன் இஷ்டத்துல இதைதான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நீ சேர்த்துக்கிட்டு இருக்கிற. என் மான மரியாதை வாங்கிறாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு.